13 வலிமை சேர்க்கம் சம்பந்தமாக வேண்டியது சில கூற்றுகள் தந்திருக்குது. கூற்றுகள் தந்தால் நாங்கள் செய்ய வேண்டியது எலிமினேஷன் டெக்னிக் பொறுத்த ஒரு ஆகவே தான். இதில் சரியானது தான் கேட்டு உண்மையானது அல்லது உண்மையானவை. வலிமை சேர்க்கத்தை ஆற்றும் பொருள் ஒன்று பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, பொருள் ஒரு தளத்தில் மாத்திரம் அடையும். பொருள் ஒரு தளத்தில் வலிமை சேர்க்கும். உதாரணத்துக்கு நீரில் தோன்ற தக்கை ஒரு தளத்தில் அப்படி யோசனை பண்ணி கொண்டிருக்கும். இல்லாட்டி எளிய ஊசல் ஒரு தளத்தில் அப்படி அசைஞ்சு கொண்டிருக்கும். விடையில் கட்டாயம் ஏ வரணும் என்றால் ஏ இருக்கிற விடையில நாங்கள் சூஸ் பண்ண வரும். அப்படி வரக்கூடிய விட 1 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம். பிஏ பார்த்தோம் என்றால் அதிலும் மீறன் அதன் வீச்சத்தில் தங்கியிருக்க. மீறன் வீச்சத்தில் தங்கியிருக்கா விடை. இப்போ இதுக்குள்ள பி வரக்கூடாது. முதலாவதுல பி இல்லை, ஏ மட்டும்தான். ஏ மாத்திரம் சொல்லியிருக்குது. 4ஆவதுல பி இருக்குது. ஸோ 4ஆவது ஆகுது. 5ஆவதுல ஏயும் சி சொல்லியிருக்கிறது. 1 அல்லது 5 வரலாம். சிஏ பார்த்தோம் என்றால் பொருளின் இயக்க சக்தியானது அலை மையத்திலிருந்தான இயக்க சக்திக்கு நேர்வீத சமன். எனக்கு தெரியும் வேகம் என்று சொல்வது வலிமை சேர்ந்து ஆற்றல் துளிக்கிற வேகம் ஈவர்க்கம் என்பது ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் என்பது அலை மையத்திலிருந்தான தூரம். இயக்க சக்தி என்றால் ½ என் வீவர்க்கம், ½ இன்ட்டு வலிமை சேர்க்கம் ஆற்றல் துளிக்கிற இயக்க சக்தி. ஈவர்க்கம் என்றால் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதிலிருந்து இயக்க சக்தி தூரத்துக்கு நேர்வீத சமன் என்பதை சொல்லலாம். ஏனென்றால் இயக்க சக்தி தூரத்தில் வர்க்கத்தில் தான் தங்கி இருக்குது. இயக்க சக்தியானது அலை மேலிருந்தால் இடப்பெயர்ச்சி நேர்வீத சமன் சொன்னபடியால் சி பிளஸ் இடப்பெயர்ச்சி இயக்க சக்திக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பு இதுதான். இதில் சரியான கூற்று முதலாம் ஏ மாத்திரம் என்று சொல்கிறோம். முதலாவது